ஹாய் ஹலோ வணக்கம். சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது திருவாரூர் அஜபா நடனம். இந்த நடனம் வந்து சுவாமி ஒரு அடிக்கு 1000 பொற்காசுகள் தேவர்கள் கொடுக்கறதா ஐதீகம். இந்த அஜபா நடன பல்லக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும்தான் கட்டுவாங்க. அது வந்து அந்த ஒரு 20-25 பேர் திற மாதிரி பிடிச்சிருவாங்க. ஒரு 4 பேர் மட்டும்தான் உள்ளே போவாங்க. கொண்டு போகிற சாமான்களும் பெட்டியில் வச்சு தான் கொண்டு போவாங்க. என்ன கொண்டு போகிறாங்க, எப்படி கட்டுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி அதை சுவாமி இந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப பிரிக்கும் போதுமே அந்த 4 பேர் மட்டும்தான் உள்ளே போவாங்க. மீதி எல்லோரும் திற மாதிரி பிடிச்சிருவாங்க. அது அந்த சமுதாயத்தினருக்கு மட்டுமே தெரியும் உள்ளே என்ன வச்சு கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்க அப்படின்றது. இது அவங்களுக்கு மட்டுமே கிடைச்ச பாக்கியம். இந்த நடனம் பாருங்கள். சுவாமி வந்து அடிக்கு 1000 பொன், அவ்வளோ அழகாக இருக்குமா. அவரோட நடந்து வர்ற அழகே அவ்வளோ அழகான கண்கோடி வேண்டுமா. திருவாரூர் தேர் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனையோ அடிக்கு மேலே இருக்குது. உங்களுக்கு சுவாமியே சிம்மாசனத்தில் 32 அடியிலேருந்து தான் நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாரு. தேர் ஒவ்வொரு வீதிகள்லையும் சுற்றி வந்து அது திரும்பும்போது இருக்கிற அழகே தனி அழகு. எல்லாரும் ஆரூரா தியாகேசா அப்படின்னு சரண கோஷம் எழுப்பி வரும்போதே அந்த இதே ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்போ எந்த ஊருக்காரவங்க எந்த ஊரில் இருந்தால் கூட பங்குனி உத்திரத்துக்கு ஆழித்தேருக்கு இந்த ஊருக்கு வந்துடுவாங்க. பாருங்கள், ஒரு வீதியிலேருந்து அடுத்த வீதிக்கு தேர் திரும்புது பாருங்கள். என்ன ஒரு அழகு, காண கண்கோடி வேண்டும். இந்த அழகை பார்க்குறக்கு பார்த்துட்டே இருக்கலாம். எவ்வளோ அழகாக திரும்புது பாருங்கள். நீங்களும் சமயம் கிடைக்கும்போது ஒரு தடவை திருவாரூர் போய் ஆழித்தேரை பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் மன நிம்மதியும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கட்டும். சுவாமி அருள் புரியட்டும் உங்களுக்கு. இது வந்து ராத்திரி வந்து இங்கே தெப்ப உற்சவம் நடக்கும். 5 ஏக்கர் பரப்பளவில் தெப்பம் இருக்குது. சுவாமியை வந்து ஒரு பெரிய சப்பரத்தில் வச்சு தெப்பத்தை சுற்றி வர வைப்பாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாருமே ஆரூரா தியாகேசா அப்படின்னு கோஷம் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த சத்தம் விண்ண பிளக்குது. வானிலேருந்து சிவபெருமானே இறங்கி வராரு. தேர் அழகாக பாருங்கள். இதுதான் சப்பரம் தெப்ப உற்சவம் நடக்கிறது. அம்பாள் தரிசனம் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.